ஜெபம் செய்வோம். அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மாலை நேரத்துக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை நேரம் முதற்கொண்டு இம்மட்டுமாக ஆண்டவர்களை சிறப்பாய் நடத்தினேன். பல சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் இந்த உலகத்தில் எங்களை வைத்து முடிசுத்த கிருபினால் எங்களை நடத்தி வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் கூடுகிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையாக உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்தமான ஸ்தலத்தில் நாங்கள் அமர்ந்து உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கவும் உங்களோடு கூட நாங்கள் பேசவும் உங்களுடைய மெல்லிய சதத்தையும் ஆண்டவர் கேட்க எங்களுக்கு மாலை நேரத்துடைய வழிபாட்டை எங்களுக்கு கருத்தில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய சகல நன்மையான காரியங்களை நீ நம்பி செய்து தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுமையாய் உடைய தூய பிரசனத்தினால எங்களை ஆட்கொண்டருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரும் கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்கள், எங்களை வழிபாட்டு முறைமைகள், நாங்கள் இருக்கக்கூடிய ஜெபங்கள், மன்றாட்டு எல்லாவற்றிலும் ஆண்டவரே உடைய வழியிடத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டு தாமை தொடர்ந்து எங்களை உடைய பாதத்தில் நடத்தி செல்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். இந்த மாலை நேரத்தின் ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையில் 10வது பாமாலை பாடணும். பாமாலை 10வது பாமாலை. போற்றிடு அன்புமே உன் சிருஷ்டி கர்த்தாவும் வல்லோரை ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோர் என்ற பாடலை பாடுவோம். பாமாலை 10வது பாமாலையை நாம் பாடுவோம்.
மூன்றாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது, அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. நம்மை உண்டாக்கின கருத்துக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் கைக்குள்ளான ஆளுமா. கர்த்தருடைய பருவத்தில் ஏற்பவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசத்தை உடையவனாய் வீணானை பற்றிக் கொள்ளாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கு மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடுக்காமல் போனோம். தமது ஊழியர்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணப்படி நாம் நடக்கவில்லை. கடவுளை கேட்கும் வழிகள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அனைவரும் நாம் சேர்ந்து சொல்வோம். என் கண்மலையும் என் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதய தியானம் இந்த சமூகத்திலே இதாயிருப்பதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரங்களையும் செலுத்தி வருகிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்ய தரணும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவர்க்கு ஜபத்தை யாரும் சேர்ந்து சொல்லுவோம். முதலாவது பாவர்க்கு ஜபத்தை அனைவரும் நாம் இணைந்து நாம் சொல்லுவோம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். இறக்கல் மிருகத்துக்கு தக்கபடியே என் வேர்களை அடித்துவிடும். என் அக்கிரமம் நீங்களை முற்றிலும் கழுவியலும். என் பாவம் வரனை சுத்திகரியும். என் வேர்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவ ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பாவ தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்திரத்தில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் இடத்திலையும் ரட்சணத்தில் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அனைவரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம். மீண்டுமாக நாம் பாமாலையில் 278வது பாமாலை பாடுவோம். பாமாலை 278வது பாமாலை. Amen.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த பிதாவே, மீண்டுமாக எங்களை உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும் உடைய மெல்லிய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறார்கள் தான். வேதத்தின் மூலியமாக உடைய வார்த்தை வழியாக நீர் பேசுகிற பொழுது அது எங்கள் வாழ்வுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கவும் பொருளுள்ளதாக இருப்பதற்கும் ஆண்டத்தாம் என்கிறார்கள் தான். இதன் வழியாக நாங்கள் இன்னுமாக உண்மை அதிகமாக புரிந்து கொண்டு உமக்கேற்றபடி நாங்கள் வாழ எங்கள் கரல் தான். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாலை நேரத்திலேயும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க ஆண்டவர் அனைவருக்கும் கொடுத்த இந்த பாக்கியமான நேரத்துக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சமாக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்விலேயும் ஆண்டவருடைய வேத வசனம், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள், நிகழ்வுகள் வழியாக ஒரு மனிதனுடைய முன்னேற்றமான வாழ்வுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் வழியாக, ஆண்டவர் பேசுகிற சத்தியமான வார்த்தையின் வழியாக ஆண்டவர் பல விதங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையுடைய நிலை எப்படி இருக்கிறது, எதை நோக்கி நாம் பயணப்பட்டு போகிறோம், எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் திசை மாறிக்கொண்டிருக்கிறது என்பதெல்லாமே ஆண்டவர் கண்டறிந்து அதை நமக்கு வேத வசனத்தின் வழியாக நமக்கு அறிவுரைத்து ஆலோசனை வழங்கி, நான் இப்படிப்பட்ட வார்த்தையினாலே உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன் என்று ஆண்டவர் உலகத்தில் நமக்காக சொல்லி இந்த காரியங்களிலே நமக்காக சிறப்பாய் வழி நடத்துகிறார். அதனால வேத வசனம் நம்முடைய வாழ்வுக்கு அடித்தளமாக இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்களும் நம்முடைய வாழ்வுக்கு முக்கியமாக இருக்கிறது. அதனாலே இந்த வேத வசனத்தோடு கூட இணைந்து நாம் வாழும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்துடைய மேன்மையான அனைத்து காரியங்களையும் நமக்கு தந்து அவருடைய ஆலோசனைப்படியையும் அவருடைய அறிவுறுத்தலின்படியையும் அவர் தருகிற பல வெளிச்சத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக பல சிறப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வல்லமையுள்ள ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்முடைய கரங்களை பிடித்து மட்டுமாய் வழி அனுப்பி வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின் வழியை நம்முடைய வாழ்வு இணைந்து வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். இந்த நாளிலே தியானத்துக்கு கண்டு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அது சங்கீதம் 73ஆம் சங்கீதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தாவீது தன்னுடைய பாடல் வழியாக நிறைய சம்பவங்களை நமக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்கள், அவர் தடிமாறின ஒரு சூழ்நிலையுடைய நிலைப்பாடு, அவர் இந்த உலகத்தில் செய்து முடித்த நன்மையான காரியங்கள், ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடந்தபோது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், இப்படி பல காலங்களிலே தன்னுடைய வாழ்க்கையினுடைய துவக்க காலம் முதற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்குமாக ஆண்டவருடைய உன்னதமான ஒரு மகிமையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வழிநடத்தின் பேரிலே தான் இந்த உலகத்தில் நான் சிறப்பாக நடந்திருக்கிறேன் என்பதை தாவீது அடிக்கடி தன்னுடைய பாடல் வழியாக சொல்லி வந்து இந்த உலகத்தில் அவருடைய வாழ்க்கையை அடையாளமாக வைத்து இந்த உலகத்தில் நமக்காக பல காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட பாடல் வழியாக நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். 73வது சங்கீதம் வசனங்கள் 23 26 முடிய உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 73வது சங்கீதம் வசனங்கள் 23 துவங்கி 26 முடிய உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கை உம்மை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது. தேவன் என்னென்னைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவருடைய பாடல்களை நமக்காக பாடி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய மகத்துவத்தையும் ஆண்டுடைய சிறப்பான இயல்புகளை ஆழமாக புரிந்தவராக தாவீது இந்த பாடலை எழுதுகிறார். இது ஆசாப்பின் சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த திருப்பாடல் வழியாக நம்மோடு கூட பேசுவதற்கு, தெரிந்து கொள்வதற்கு பல வழிமுறைகளை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவரை எப்படியாவது இந்த பூமியில உயர்த்து காண்பிக்கப்பட வேண்டும். இந்த சர்வ வல்லமை கடல் வழியாகத்தான் என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. அவர்தான் எனக்கு பங்குமாய் இருக்கிறார். அவர்தான் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர்தான் எனக்கு கோட்டையுமாய் இருக்கிறார். அவர்தான் எனக்கு வாழ்வாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வேத வசனத்திலே
ஆண்டவருடைய மாட்சிமை பற்றும் மகிமை பற்றியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். 23ஆம் வசனம், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வழக்கையை பிடித்து தாங்குகிறேன். இந்த உலகத்திலே அநேக நிலைகளிலே நாம் வாழ்ந்து வந்தாலும் சில தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கடவுள் நம்முடைய கையை பிடித்து வைத்திருக்கிறார். இந்த கையை பிடித்து வழிநடத்துகின்ற அந்த உறுதியான நிலை எப்பொழுது ஒரு மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஏற்படுகிறது என்று சொன்னால், ஆண்டவரை நம்பி வாழ்ந்து வருகிறவர்கள், ஆண்டவரே இந்த உலகத்தில் மெய்யான கடவுள் என்று விரும்புகிறவர் வாழ்ந்து வருவருடைய வாழ்க்கையிலே முழு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவரை இறுக்கமாக பற்றி கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் நாம் நடக்க வேண்டிய சில சம்பவங்களிலே நாம் நடந்து போகிற பொழுது கடவுள் நம்முடைய கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு வருகிறார். இந்த கை சொல்லுகின்ற ஒரு நிலையிலே நம்முடைய ஆழமான நிலைகளிலே ஆண்டவர் எப்படி நடத்தி போவது என்று இந்த உலகத்தில் நாம் தனியாக நடந்து போகிறது இல்லாமல் ஆண்டவருடைய கரம் நம்மை இறுக்கமாக பிடித்து நடத்துகிற பொழுது ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். சில நேரங்களிலே நாம் பல நிலைகளிலே ஒரு தனிப்பட்ட நிலையை உணர்ந்து வாழுகிறதை போல ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் சில காலங்களில் வந்து சேரும். அந்த நேரங்களெல்லாம் ஆண்டவரை நோக்கி நாம் முறையிடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடித்துக்கிறார். ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடித்து நமக்கு இறுக்கமாக பற்றி கொண்டு நம்முடைய கரங்களை இறுக்கமாக பற்றி கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக ஏற்படுகின்ற உணர்வுகள் எதை காண்பிக்கிறது? கடவுள் என் கரத்தை பிடித்திருக்கிறார், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை எல்லாமே அவருடைய கரத்திலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, இனி என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நிலை மாறினாலும் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து இறுக்கமாக பிடித்திருக்கிறபடினாலே அந்த இறுக்கமான பிடிப்பு என்பது எனக்கும் ஆண்டவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உறவுகளிலே நான் ஒரு நாளும் உடைந்து போகாதவனாக இருப்பேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு தரும். அதனால்தான் அந்த பாடல் சொல்லுகிறது, என் வலக்கையை பிடித்து நீ தாங்குகிறேன். இந்த கரங்கள் எல்லாமே கடவுளை நோக்கி கூப்பிடுகின்ற ஒரு கரங்கள், பல பணிகளை செய்யக்கூடிய ஒரு கரங்களாக இருந்தாலும் கடவுள் நம்முடைய கரத்தை பிடித்து தாங்குகிற பொழுது பல சோர்வுகளும் பல பிரச்சனைகளும் வருகிற பொழுது நம்முடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பிலுமே சில நேரங்களில் சோர்வு ஏற்பட்டு விடுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பாடல் என்ன சொல்லுகிறது? நான் எப்பொழுதும் உம்மோடு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உம்மோடு கொண்டிருக்கிறேன். நான் உம்மை விட்டு நான் ஒரு நாளும் விலகி போகாதவனாக, ஒரு நாளும் உம்முடைய சமூகத்தோடு நான் விலகி போகாதவனாக இருக்கிறபடினாலே இருப்பதற்கு என்னை நீ தாங்குகின்றீர். உமது கரம் என்னை இறுக்கமாக பிடித்திருக்கிறது. இறுக்கமாக பிடித்திருக்கிறபடினாலே இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற பல்வேறுமான பல மோசமான சம்பவங்களுக்குள்ளாக நான் சிக்கி தவித்து விடாதபடிக்கு, பாவமான வாழ்க்கைக்குள்ளாக நான் விழுந்து விடாதபடிக்கு, பாவ சேற்றிலே விழுந்து விடாதபடிக்கு நீர் என்னுடைய கரத்தை பிடித்து நீ தாங்குகிறேன் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய பொருள் என்னவென்றால், கடவுள் என்னை முழுமையாகவே சூழ்ந்திருக்கிறார். ஒரு உருவமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஆனாலும் கூட கடவுள் முழுமையாகவே என்னுடைய கரத்தை பிடித்து நடத்துகிறார் என்கின்ற அந்த காரியத்தை பற்றி சொல்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் எனக்கு ஆரம்பமும் முடிவும் மையமாய் இருக்கிறவர் என்னுடைய சர்வவல்லமை படைத்த கடவுள். ஆகினாலே நான் உண்மையே நான் நம்பியிருக்கிறேன், உண்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்கின்ற ஒரு உணர்வுகளை ஆண்டவரிடத்திலே சொல்லி தெரிவிக்கும் பொழுது கடவுள் சொல்கிறார், நான் உன்னை இறுக்கமாக நான் பற்றி வைத்திருக்கிறேன், எனக்குள்ளாக உள்ளடக்கி நான் வைத்திருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையை மீறி சென்று விடாதபடிக்கு என்னுடைய கரங்களினால் உன்னுடைய கரத்தை பிடித்து நான் எப்பொழுதுமே தாங்கி நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 23ஆம் வசனத்திலே 24ஆம் வசனம், உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். இன்னைக்கு பல ஆலோசனைகள் உண்டு. மனிதர்கள் தருகிற ஆலோசனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில திருப்திகரமாக இருக்காது. நல்ல ஆலோசனைகளை சொல்வதை போல தான் இருக்கும், நமக்கு நல்ல முறையாக நடத்துகிறதை போல தான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் அந்த ஆலோசனை கேட்டு நாம் நடக்கும் பொழுது அதனுடைய முடிவை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது அது மிகவும் பரிதாபமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நாம் போகக்கூடும். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த உலகத்தில் கடவுளாக வரப்போகிற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி. இந்த உலகத்தில் இந்த ஜனங்களுமாக பல நேரங்களில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பல தனிப்பட்ட நிலையிலும் நாம் என்ன தீர்மானம் எடுக்கிறோம், எதை திட்டமிடுகிறோம் என்று சொல்லி நாமவே சில முடிவுகளை எடுக்கிற பொழுதுதான் அது நமக்குள்ளாகவே தனிப்பட்ட முறையிலே ஒரு ஆலோசனை நாமவே சொல்லிக்கொண்டு அதை இப்படித்தான் செயல்படுத்தப்பட வேண்டும் என்கிற முடிவை எடுத்துக்கொண்டு போகிற பொழுது
இந்த திட்டங்களும் தீர்மானங்களும் அதோட முடிவு மிகவும் தோல்வியாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் அவசரப்பட்டு விடுகிறோம். யாரோ ஒருவர் சொல்லுகின்ற ஆலோசனை கேட்டு விடுகிறோம். அவர் பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருப்பார், பேசுவதற்கும் நன்றாகத்தான் இருப்பார். ஆனால் அவர் பேசுகிறதையும் சொல்லுகிறதையுமே நாம் வைத்துக்கொண்டு அதை நாம் முடிவு எடுத்து விடக்கூடாது. இந்த பாடல் என்ன சொல்கிறது? உம்முடைய ஆலோசனைப்படியிலே நீர் என்னை நடத்தி முடிவிலே. அந்த முடிவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பல நண்பர்கள் ஆலோசனை சொல்வார்கள், பல உறவினர்கள் ஆலோசனை வழங்குவார்கள். நம்மோடு கூட நீண்ட ஆண்டு காலமாக பழகினவர்களும் உறவின் மக்களும் சமூகத்தின் மக்களும் நம்முடைய வாழ்க்கையில் பல ஆலோசனைகளை எல்லாம் நமக்கு சொல்லி கற்றுக் கொடுப்பார்கள். அது ஒருவேளை நன்மையாக இருக்கிறதை போல தான் இருக்கும். ஆனால் முடிவு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நம்மளாலே அதை நாம் கண்டுபிடிக்க முடியாது, அதை நாம் எதிர்பார்க்க முடியாது என்ற ஒரு நிலையில் இருக்கிறது. ஆனால் இந்த பாடல் என்ன சொல்கிறது? நாம் எடுக்கிற முடிவுகளிலே கடவுளிடத்திலே இந்த முடிவை கேட்க வேண்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் விரும்புகிறேன். சில நல்ல ஒரு துவக்கத்தை நான் துவங்க ஆரம்பிக்கிறேன். அது குடும்பமானாலும் சரி, அதனுடைய வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, என்னுடைய சமூக பணியானாலும் சரி, ஒருவேளை பிறருக்கு நான் ஆலோசனை வழங்குறதா இருந்தாலும் அந்த ஆலோசனையில நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த முடிவில் என்ன முடிவு என்கிற ஆலோசனை நீர் எனக்கு சொல்லுவீர் என்று சொன்னால் அந்த ஆலோசனை பிறருக்கு நான் சொல்லுகிற பொழுது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்கிறதை நாம் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு உலகமெல்லாம் இன்னைக்கு பாதி நிலைமையெல்லாம் முடிவடைந்து சுக்குநூறாக உடைந்து போகிறதுக்கு காரணம் யாரோ ஒருவர் கொடுக்கின்ற தவறான ஆலோசனை, யாரோ ஒருவர் கொடுக்கின்ற தவறான முன் உதாரணம், யாரோ ஒருவர் கொடுக்கின்ற தவறான வழியிடத்தின் பேரிலே அந்த முடிவை நோக்கி போகின்ற பொழுது அது மிகவும் பரிதாபமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த திருமறை நமக்கு வேறொரு விஷயத்தை, வேறொரு சம்பவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னவென்று சொன்னால், உம்முடைய ஆலோசனைப்படியிலே நீர் என்னை நடத்துவீராக, உம்முடைய ஆலோசனைப்படியினாலே என்னை இந்த பூமியிலே சிறப்பாக வழி நடத்துவீராக என்கிறதை ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டு அறிந்து கொண்டு ஒரு சிறந்த ஆலோசனையை நாம் பெற்று நம்முடைய முடிவிலே அது நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்கிறதை இந்த பாடல் நமக்கு கற்றுத்தருகிறது. அது மட்டுமல்ல, என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி God guide us. ஆண்டவரை என்னை நடத்துங்க. காலை எழுந்த உடனே ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபமாக கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளை உம்முடைய சுத்த கிருபையோடு நான் துவங்குகிறேன், நீங்க என்னை நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆலோசனை வழங்க வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே நான் காத்திருக்கிறேன். நல்ல ஆலோசனை எனக்கு சொல்லிக் கொடுத்து இந்த பூமியிலே என்னை சிறப்புற வாழ வைக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். ஆகினாலே மனிதர்கள் தருகிற ஆலோசனைக்கு அப்பாற்பட்ட வகையிலே நீர் தருகிற திருமறையின் வழியாக, இந்த வேதத்தின் வழியாக சொல்லுகின்ற ஆலோசனை நான் கேட்டு நடப்பதற்கு என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும் என்பதை பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 26ஆம் வசனம், என் மாமிசமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது, தேவன் என்னென்னைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். உலகத்திலே நிறைய சம்பவங்கள் நடைபெறுகிறது, நிறைய நிகழ்வுகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து விட்டால் அவனுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள், அவன் யோசிக்கின்ற யோசனைகள், அவன் சிந்திக்கின்ற பலவிதமான செயல்பாடுகள் எல்லாம் நாம் யோசிக்க 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 ஒவ்வொருடைய மனதிலே மிகவும் அழுத்தம் வந்து விடுகிறது. த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட அழுத்தம் வந்து கொண்டே இருக்கிறபடினாலே எதை நோக்கி போவது, எதை நோக்கி பயணம் செய்வது, அடுத்த எண்ணங்களுக்குள்ளாக கடந்து செல்ல முடியாத நிலைமையிலே மன அழுத்தம் ஏற்படுகிறபடினாலே மன சுமைகளும் அவனுக்குள்ளாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. அதனாலே அவன் சரியாக தீர்மானம் எடுக்க முடியவில்லை, சரியாக திட்டமும் இடவும் முடியவில்லை. அது குடும்பமானாலும் சரி, சமூகத்திலும் ஆனாலும் சரி, நமக்கு சரியான தீர்மானங்களும் திட்டங்களும் எடுக்கப்பட முடியாத நிலைமையிலே என் இருதயம் எல்லாம் மாண்டு போகிறது. நான் யோசிக்கிற ஒவ்வொரு யோசனையிலுமே எனக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், மனப்புழுக்கம், மனவேதனை, மனக்குலைச்சல், மனத்தினுடைய திருப்தி இல்லாத ஒரு சூழல் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால இப்படிப்பட்ட என் மாமிசம் முழுமையாகவே பிசிக்கலாக என்னுடைய உடல் அனைத்துமே மாமிசமும் எனக்குள்ளாக மாண்டு போகிறது. தேவன் என்னென்னைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமா இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். இப்படி பல்வேறுமான சூழ்நிலைகளை வந்தாலும், மன அழுத்தம் கொடுத்தாலும் வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமா இருக்கிறது.
God strengthen us. ஆண்டவரே, இந்த ஒரு சூழ்நிலைகளே நான் இருக்கிறேன், மன அழுத்தத்தோடும் பல போராட்டத்தோடும் பல பிரச்சனைகளோடும் பலவிதமான தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும், நல்ல ஆலோசனை இல்லாமலும் பார்க்கிற மனிதர்களும் சொல்லுகின்ற ஆலோசனைகளும் எனக்கு நல்ல ஒரு சரியான முடிவு இல்லாதபடிக்கு நான் வாழ்ந்து வருகிறேன். ஆகினாலே ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழுகிற எனக்கு நீர்தான் எனக்கு துணையாயிருந்து என்னை இறுக்கமாக என்னை அடைத்து கொண்டு என்னுடைய கரங்களை பிடித்து எதை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேன் என்கின்ற நல்ல ஒரு எதிர்காலத்தை எனக்கு சுட்டி காண்பித்து, இதுதான் உன் வாழ்வு, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிறதை உம்முடைய வேத வசனத்தில் சொல்லுகின்ற ஆலோசனைப்படி நான் நடந்து இந்த உலகத்தினுடைய பல பிரச்சனை மத்தியில் எனக்கு மன அழுத்தமும் ஒரு மிகப்பெரிய பயமும் ஒரு வேதனையும் இருந்து கொண்டே இருக்கிறதை நான் உணர்கிறேன். இந்த பயமும் இந்த அச்சமும் இந்த உலகத்தினுடைய எதிர்காலத்தை நோக்கி எனக்கு பயம் இருக்கிறது. என் பிள்ளைகளை குறித்து எனக்கு பயம் இருக்கிறது. இனி எப்படி வாழப்போகிறோம் என்கின்ற எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழலை நோக்கி நான் பயணப்பட்டு போய்கொண்டிருக்கிறேன். என்ன செய்வதென்றே எனக்கு தெரியாமல் இருக்கிறது. அதனாலே என் இருதயமும் எனக்குள்ளாக மாண்டு போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய இருதயம் தருகின்ற ஒரு ரிசல்ட் என்னவென்று சொன்னால், முடிவு என்னவென்று சொன்னால், அது எனக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய பயத்தை எனக்கு தந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து என் இருதயம் மாண்டு போய்விடக்கூடாது. இருதயத்தின் வழியாக வருகின்ற துரு ஆலோசனைகளும் அதன் வழியாக என்னுடைய இருதயம் செத்துவிட போய்விடக்கூடாது. உன்னுடைய இருதயத்திலே நான் இருக்கும் பொழுது என் இருதயத்திலே நான் மிகுந்த பலத்தோடு கூட வாழ்வதற்கு என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீராக என்று சொல்லுகின்ற அந்த தைரியப்படுத்துகின்ற எனக்கு இருதயத்தை தந்து உம்மோடு கூட எப்போதும் இணைந்து வாழுகிற வாழ்க்கை எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட பல செய்திகளையும் பல தகவல்களையும் நம்ம கற்றுக் கொடுத்துக்கிறார். உலகத்தில் என்றைக்கு நாம் பிறந்து விட்டோமோ, இந்த உலகத்தில் பிறந்து நாம் இந்த உலக வாழ்க்கை முடிக்கிற வரைக்குமாக இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும். பல மக்கள் நம்மோடு கூட வந்து உறவாடுவார்கள். பல மக்கள் நம்மோடு கூட இந்த உறவுகளிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அநேக மக்கள் வருவார்கள், பேசுவார்கள், பழகுவார்கள். காலத்துக்கு ஏற்றபடி காலங்களுக்கு மாற்றம் ஏற்படி பல மக்களும் வந்து போவார்கள். நம்முடைய வளர்ச்சிகள், நம்முடைய அனுபவங்களும் தொடர்ந்து மாறிக்கொண்டே போய்கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் நம்மோடு கூட என்னென்னைக்கும் ஒருவர் மட்டுமே நிலைத்து நிற்க முடியும். அவருடைய கரம் நம்மை சிறப்பாக வழிநடத்தும். அவர் தருகிற ஆலோசனை அடிப்படையில், நாம் சொல்லுகிறது அடிப்படையில், அவர் சொல்லுகிறது எப்படி நாம் கேட்டு நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் முடிவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழுகிற நிலையில பல அழுத்தங்களும் பல சுமைகளும் வரத்தான் செய்யும். இப்படி பல அழுத்தத்தோடும் சுமைகளோடும் எதிர்காலத்தை நோக்கி பயணப்பட்டு போகிற உங்களுக்கும் எனக்கும் இந்த இருதயம் மாண்டு போய்விடாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு கடவுள் இந்த உலகத்தில் நமக்கு பலனும் பல வழிகளிலே நமக்கு துணையும் நமக்கு பாதுகாப்பும் தந்து சிறப்பாக வழிநடத்துகிற கடவுள் என்னென்னைக்கும் நம்மளை தொடர்ந்து மிக சிறப்போடு கூட வழிநடத்துவாராக. அப்படிப்பட்ட ஆண்டவர் வருகின்ற காலங்களில் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கூட வழிநடத்த ஆண்டவர் குறிப்பிட்டாரும். இந்த முகநூலின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உன்னை தாங்குவேன், என்னுடைய வரக்கணத்தினாலே உன்னை நான் பிடித்துக் கொள்வேன். உங்களை இருதயம் மாண்டு போகிறது, நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள், நீங்கள் துன்பப்படுகிறீர்கள். எதை எந்த காலம் எப்படி செய்வது என்று சொல்லுகின்ற பலவிதமான மன போராட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நிச்சயமாக நல்ல ஆலோசனை தருவார். கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய சமூகம் நம்மை தொடர்ந்து வழிநடத்தும், நம்முடைய ஸ்திரப்படுத்தும். நம்முடைய இருதயம் மாண்டு போய்விடாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கப்படுகின்ற கடவுள் இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் நம்மை சிறப்பாக வழிநடத்தி நம்மளை பலப்படுத்தி இந்த உலகத்தில் அநேக நன்மையினாலே கிருபையினாலே இந்த உலகத்தில் உங்களை மண்ணை வழிநடத்துவார். ஏதும் சொல்லுகிறது யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர். இயேசு கிறிஸ்து வழியாக இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் நம்மோடு கூட இருந்து நாம் பயப்படுகிற நேரங்களிலே, நாம் கஷ்டப்படுகிற நேரங்களிலே, நாம் துயரப்படுகிற நேரங்களிலே, உடல் ரீதியாக மன ரீதியாக நாம் பலவிடப்படுகிற சூழல் வருகிற பொழுது உயிர்த்திலிருந்து இயேசு கிறிஸ்துவாக இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மளை அரவணைத்து கொண்டு போகிறார். நல்ல ஆலோசனை தருகிறார். அந்த ஆலோசனை அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயித்து வாழ்கிற பொழுது நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், நம்முடைய பணிகள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய தீர்மானம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நல்ல ஆலோசனை தந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆலோசனை நாம் இருக்குமாறு பிடித்து கொண்டு போகிற பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய பல அச்சங்களையும் துன்பங்களையும் நீக்கி மாண்டு போகிற இருதயத்தை ஆண்டவருக்கு மாற்றி, பயத்தை மாற்றி ஒரு புதிய
திடப்படுத்துகின்ற நல்ல இதயத்தையும் எண்ணங்களையும் தருவதற்கு அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் வருகின்ற காலங்களிலே ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தோடு நல்ல வாழ்வோடு கூட ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவரோடு கூட நாம் தொடர்ந்து நாம் நடந்து செல்வோம். கடவுள் ஒவ்வொரு இதயம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே கிருபினாலே நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் மீண்டும் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, நீ இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை தைரியப்படுத்துகிறீர், நீர் எங்களோடு கூட பேசுகிறீர், எங்களுடைய கரங்களை படுத்துகிறீர். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்தும் நீங்கள் துன்பப்பட வேண்டாம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய வழக்கரத்தை பிடித்து நான் உன்னை நடத்துகிறேன். என் சமூகம் உன்னை நடத்தி கொண்டு போகும். நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். உன்னுடைய உடல் நலத்தை குறித்தோ, உன் வாழ்க்கை குறித்தோ, உன் பிள்ளைகளை குறித்தும், எதிர்காலங்களை குறித்தும், சமூகத்தை குறித்தும், எதை குறித்தும் நீ பயப்பட வேண்டாம். நான் உண்மை இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கிறேன் என்கிறதை ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு நல்ல முடிவில்லை, இந்த முடிவு இல்லாமல் நான் திரும்பி பார்க்கும் பொழுது பல தோல்விகளை நான் சந்தித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுதும் அதற்கு விளைவுகள் என்னவென்று சொல்லி நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஆலோசனை இல்லை. ஆண்டவர் வருகின்ற காலங்களில் நல்ல ஆலோசனைகளாம் நாங்கள் உம்மிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டு எங்களுடைய முடிவில் ஒரு மிகப்பெரிய திருப்திகரமான ஒரு வாழ்வை நாங்கள் அடித்தளமிட்டுக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீர் என்கிற நம்பிக்கை இப்பொழுது எங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஆலோசனை நாங்கள் பெற்று உம்மிடத்தில் ஆலோசனை பெற்று நாங்கள் வாழ்வதற்கு நீ தொடர்ந்து நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கொண்டு எங்களுக்கு நீர் துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த உலகம் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரங்களிலே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறபடினால் எங்களுக்கு மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, மன அழுத்தம் இருக்கிறது. இவெல்லாவற்றையும் எப்படி நான் மேற்கொள்ளப் போவேன் என்கிற ஒரு நிலை வரும் பொழுது வேதம் சொல்கிறது, கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவார், உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்கிற அந்த தைரியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த தைரியத்தோடு கூட நாங்கள் வாழ்ந்தோம். உங்களுடைய நாமத்தை எப்பொழுதும் மாட்சிமைப்படுத்திக் கொண்டு உலகத்தில் வாழுகிற எங்களுக்கு எப்பொழுதும் எங்களுக்கு உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறீர் என்கிற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்களும் வருகின்ற காலங்களில் பயணம் செய்ய ஆண்டவர் தாமே கிருபைத்தார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்து மக்களையும் ஒரு வெளியேறு பெற்ற திருப்பேரினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசிரிக்கிறோம். எல்லா புகழையும் கணத்தையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் தொடர்ந்து நாம் ஜெபத்தில் இருப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, மீண்டுமாக நாம் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த காலங்களிலே ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை அறிந்திருக்கிறேன், கஷ்டங்களை அறிந்திருக்கிறேன். கஷ்டப்படுகிற மக்கள், துன்பப்படுகிற எல்லா மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே ஏழை எளியவர்கள், சிறு குழந்தைகள், பெண்கள், வேலை இல்லாதவர்கள், உணவில்லாமல் உறைவிடமில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருடையும் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் அருள் பாராட்டுவீராக. உடைய கரம் இருக்கட்டும். வருகின்ற காலங்கள் இந்த ஊரடங்கு என்பது தொடர்ந்து ஆண்டவரே அது தொடர்ச்சியாக இருந்து விடாதபடியும் நம்மை காத்துக்கொள்ளும். என்னால் கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாட்களுக்கு மேலாக மக்கள் வீட்டிலே தனித்திருந்து இந்த நோய்க்காக பயந்து வாழ்ந்து வருகிறார்கள். அந்த நோய் என்பது தொடர்ந்து யாரையும் தாக்கி விடாதபடியும் ஆண்டவரே வெகு சீக்கிரத்தில் இதெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு ஒவ்வொரு மக்களும் தம்முடைய இயல்பு வாழ்க்கையை தொடர்வதற்கு ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நினைச்சுக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய தெய்வமான கருத்துக்குள்ளாக எல்லாரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். அவர்களையும் நீ தொடர்ந்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சபையாருக்கு ஒரு அறிவிப்பு. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கிட்டத்தட்ட 1 மாத காலமாக நம்முடைய ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறதும் ஊரடங்கு உத்தரவின் அடிப்படையில் இந்தியா தேசம் முழுவதுமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய முடங்கி இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். இந்த ஒரு சூழலில் அநேக மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உணவில்லாமல், உறைவிடம் இல்லாமல், குடித்துக் கொள்வதற்கு ஆடை கூட இல்லாமல் அநேக மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அன்றாட தேவை கூட அவருடைய வாழ்க்கையில் சந்திக்கப்பட முடியாத ஒரு நிலை இருக்கிறது.
அதனால் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்று சொல்லி நாம் பல விதங்களில் உதவி செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக நம்முடைய சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் காந்திபுரம் சபையும் பல மக்களை கண்டுபிடித்து நம்முடைய சபையில் இருக்கிறவர்கள், ஏழை எளியவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்முடைய சபை மெம்பர்கள் நம்முடைய அனைத்து மக்களையும் சந்தித்து அவர்களோடு கூட தொடர்பு கொண்டு அவளுக்கு இந்த கடந்த 10 நாட்கள் முன்பதாக இருந்து அவளுக்கு உதவிகளை செய்து வருகிறோம். அவளுடைய உதவிக்காக அவருடைய மருத்துவ ரீதியாக மருந்துகள் வாங்குவதற்கும் மற்ற வகையில் அவளுக்கு ஒரு மாதத்துக்குண்டான அவளுக்கு மளிகை செலவுகள் மற்றும் அரிசி போன்றவெல்லாம் நம்முடைய சபையாரை கண்டுபிடித்து அவளுக்கு நாம் உதவி செய்து வருகிறோம். இது எல்லாருக்கும் தெரியாது, இருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அறிவிப்பை நான் தருகிறேன். ஒருவேளை அநேக மக்கள் இவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நம்முடைய சபை மக்களுடைய சொல்லுகிற கேட்ட அடிப்படையில் அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதனால் சபை என்பதும் பல மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக இதை செயல்படுத்தக்கூடாது என்பதற்காக மறைமுகமாக சில உதவிகளை நாம் செய்து வருகிறோம். சபை மக்கள் சொல்லுகிற கேட்டபடி அவளுக்கு நாம் பணம் கொடுத்து உதவி செய்கிறோம், மருந்துகளை வாங்கி தருகிறோம், பொருட்களை வாங்கி தருகிறோம். இப்படி பல விதங்களிலே நம்முடைய சபை மக்களுக்கு நாம் உதவி செய்து வருகிறோம். இதுக்கு அப்பாற்பட்ட வகையிலே தொடர்ந்து இந்த நிலை நீடித்து கொண்டே இருக்கிறது. ஆகினாலே அவர்கள் இன்னும் பல உதவிகளை எதிர்பார்க்கிறார்கள். ஆகினாலே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து நம்முடைய பொது சேர குழங்கத்தினராக அனைவருமாக முடிவு செய்து அவள் உதவி செய்ய வேண்டும் என்கிறதை மனதில் கருத்து கொண்டு இந்த அறிவிப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி தொடர்கிற பட்சத்தில் அவள் உதவி செய்வதற்காக நீங்களும் இணைந்து உதவி செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய சபையோடு கூட இணைந்து நீங்களும் நம்முடைய சபை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை பொருளாகவோ இல்லை என்றால் பணமாகவோ நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை என்னை சந்தித்து நீங்கள் கொடுக்கலாம். நம்முடைய ஆலயத்துடைய செயலாளர் மற்றும் பொருளாளரை நீங்கள் சந்தித்து இது எங்களுடைய சபையின் சார்பாக நாங்கள் ஒரு சில மக்கள் உதவி செய்கிறோம் என்று நீங்கள் அவரிடத்தில் நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த உதவி செய்ய முன்வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் பணமாகவும் தரலாம், இல்லை என்றால் பொருளாகவும் நீங்கள் தரலாம். அதெல்லாம் நம்முடைய ஆலயத்தில் வைத்துக்கொண்டு இப்படி கஷ்டப்படுகிற மக்களுக்கு என்று நாம் அவர்களை மனதில் வைத்துக்கொண்டு உதவி செய்ய காத்திருக்கிறோம். ஆகினாலே உங்களுடைய உதவி கரங்களை நீட்டும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் ஜெபிக்கவும் உங்களை அன்போடு நாம் கேட்டுக்கிறோம். சபையும் மறைமுகமாக அநேக உதவிகள் செய்கிறது. இருந்த பொழுதும் கூட இன்னும் நமக்கு உதவிகள் அதிகமாக தேவைப்படுகிறது. அதனால இதை நீங்கள் கருத்தில் கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு திருச்சபை மக்கள் உங்களால் முடிந்தவைகளை, இது கண்டிப்பாக இல்லை, முடிந்தவர்கள் இந்த ஏழை எளிய மக்களுக்காக நம்முடைய திருச்சபை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் பொருளாகவோ இல்லை பணமாகவோ உதவி செய்வதற்கு நீங்கள் முன் வருவீர்கள் என்று சொன்னால் அது கடவுளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய உதவி என்று சொல்லி நான் கருதுகிறேன். அதில் கருத்தில் கொண்டு வருகின்ற காலங்களில் நீங்கள் திருச்சபையோடு கூட இணைந்து உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். என்னையும் அல்லது பொருளாளர் செயலாளரை சந்தித்து உங்களுடைய உதவி தொகைகளையும் பொருட்களையும் கொடுத்து உதவி செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கடைசி பாடலாக பாமாலை 254வது பாமாலை பாடலும், பாமாலை 254வது பாடல். Oh
ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, மீண்டுமாக உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எம்மட்டுமாக வழிநடத்தின ஆண்டவர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடந்த காலம் முழுமையாய் கர்த்தர் எங்களுடைய கரத்தை பிடித்து எங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி எங்களுடைய இருதயத்தை மாற்றி எங்களை பலப்படுத்தின மேலான தெய்வக்காக நன்றி பாராட்டுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலை எங்கள் வாழ்க்கையில் தொடர ஆண்டவருக்கு அருள் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரையும் செய்தி கேட்ட எல்லா மக்களையும் வேதத்தின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து வாழ்வதற்கும் எங்களுக்கு அருள் தார். தொடர்ந்து நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடு மீண்டும் என்று சதா காலங்களும் நீடித்து நிலைத்திருப்பதாக. சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.